அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பொது தமிழ் மாதிரி தேர்வு 26. இதில் உங்ககிட்ட ஒரு 50 வினாக்கள் நான் கேட்க போகிறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வீடியோவோட லாஸ்ட்டில் எத்தனை வினாக்களுக்கு உங்களால் சரியாக பதில் சொல்ல முடிஞ்சுது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஓகேவா? ஸோ அடுத்தது ஜிகேவில் ஒரு கொஷின் உங்ககிட்ட கேட்குறேன். ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ராஜராஜ சோழன் இருக்கார்ல, அவர் மகாதிட்டா அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு கோயில் கட்டினார். ஸோ அந்த கோயில் எப்படி அழைக்கப்படுது, அது அந்த கோயிலோட பேர் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சவங்க கமெண்ட்ஸில் போடுங்க, ஓகேவா? ஸோ வாங்க, இன்றைக்கி 50 வினாக்கள் பொது தமிழில் பார்க்கலாம். முதல் வினா, சேர்த்து எழுதுக. இவை கூட்டல் எல்லாம், இதை சேர்த்து எழுதுனா எப்படி வரும்? ஆன்சர் இவை எல்லாம். 52, என்றென்றும் பிரித்து எழுதுக. என்றென்றும் அப்படிங்கிற வார்த்தையை பிரித்து எழுதணும் அப்படின்னா என்று கூட்டல் என்றும் அப்படின்னு வரும். மூன்றாவது வினா, தாம் கூட்டல் இனி என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? தாம் கூட்டல் இனி அப்படிங்கிறத சேர்த்து எழுதணும் அப்படின்னா தாமினி அப்படிங்கிற ஒரு சொல் வரும். 54, இன்று கூட்டல் ஆகி என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? இன்று கூட்டல் ஆகி. ஆன்சர் இன்றாகி அப்படின்னு வரும் நமக்கு. 55, புரவலர் என்பதன் எதிர்ச்சொல் எழுதுக. புரவலர் என்பதன் எதிர்ச்சொல் இரவலர் அப்படின்னு வரும். இரவலர், ஓகேங்களா? அடுத்து 56, பொருந்தா இணையை கண்டறிக. பொருந்தா இணையை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கிழக்கு, மேற்கு, வடக்கு, குணக்கு இதுக்கெல்லாம் மற்றொரு பெயர் அப்படிங்கிற மாதிரி, ஓகேங்களா? ஸோ கிழக்கு அப்படிங்கிறது கொண்டல் அப்படின்னு அழைக்கப்படுது. மேற்கு கோடை, வடக்கு குணக்குங்கிறாங்க. ஸோ அது தவறு. தெற்கு தென்றல், ஓகேங்களா? அந்த காற்று அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அதுதான் காற்று வீசுகிறத சொல்லுவோம், ஓகேங்களா? ஸோ அப்போ பொருந்தா இணை அப்படிங்கிறது ஆப்ஷன் சி. பொருந்தா சொல்லை கண்டறிக. ஆண்பார் பிள்ளை தமிழ் பருவத்தில் அல்லாததை கண்டறி. கீழே கொடுத்துருக்கிறதுல ஆண்பால் பிள்ளை தமிழ் பருவத்தில் இல்லாதது கழங்கு அப்படிங்கிறது ஆண்பால் பிள்ளை தமிழ் பருவத்தில் இல்லை. அடுத்து 58, பொருந்தா சொல்லை கண்டறி. பெண்பார் பிள்ளை தமிழுக்கு பொருந்தாத பருவத்தை கண்டுபிடி. சிறுதேர் அப்படிங்கிறது பெண்பார் பிள்ளை தமிழில் இல்லை. 59, பொருந்தா இணையை கண்டறிக. பாருங்க, ஆரி அப்படின்னா அருமை, இரடி திணை, அழ்கி தங்கி, படுகர்னா மேடுங்கிறாங்க. ஸோ இது தப்பு, ஓகேங்களா? ஆப்ஷன் டி தவறானது, பொருந்தா இணையாக இருக்கு. அடுத்தது 60, சந்திப்பிழையற்ற தொடரை அறிக. ஸோ ஆப்ஷன் நல்லா பாருங்கள். ஸோ ஆன்சரை சூஸ் பண்ணி சொல்லுங்கள், ஓகேவா? சந்திப்பிழையற்ற தொடர் நெகிழிப்பையை புறக்கணிப்போம், நெடுநாள் வாழ்வோம், ஓகேங்களா? ஸோ அப்போ இதுதான் சரியாக இருக்கு. அடுத்து பாருங்க, மரபு பிழையற்ற காய்களின் இளமை பெயர். மரபு பிழையற்ற காய்களின் இளமை பெயர் பிழையற்ற காய்களின் இளமை பெயர், ஓகேங்களா? இதில் எது கரெக்டாக இருக்குது? கத்தரி பிஞ்சு அப்படிங்கிறது தான் சரியாக இருக்குது. அடுத்தது மரபு வழுவை காண்க. கீழே கொடுத்துக்கிறதுல மரபு வழு குயில் கத்தும் அப்படிங்கிறது, ஓகேங்களா? ஸோ மயில் அகழ்வும், கோழி கொக்கரிக்கும், கிளி கீச்சிடும் எல்லாமே சரியானது. குயில் கத்தும் அப்படிங்கிறது தவறானது, ஓகேங்களா? மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக. மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக. பாருங்க, மயில் அகவும் அப்படிங்கிறது சரி, மற்றபடி காகம் கத்தாது, கரையும், கோழி கொக்கரிக்கும், புறா குணுகும், ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் ஏ சரியாக இருக்கு. 64, சந்திப்பிழையை நீக்குக. சந்திப்பிழையை நீக்குக. பாருங்க, உலக பெரும் புகழை பெற்று தந்த சிறந்த நூல் திருவள்ளுவரின் திருக்குறள். ஆப்ஷன் ஏ சரி. ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்வு செய்க.
உண்டாக்குதல் அப்படின்னா விளை அப்படின்னு வரும். விளை அப்படின்னு விளைவிக்கிறது. 66 ஒரு பொருள் தரும் பல சொற்கள். பார். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். பார். உலகம், மேதினி அப்படிங்கிற 2 சொற்கள் வரும். 67 ஒரு பொருள் தரும் பல சொற்கள். சொல்லுதல். சொல்லுதல் அப்படின்னா செப்புதல், கூறல் அப்படிங்கிற சொற்கள் வரும். 68 உன் என்னும் வேர்ச்சொல்லின் பதமறிக. உன் என்னும் வேர்ச்சொல்லின் பதமறிக. உண்டாள். 69 ஆடினான் வேர்ச்சொல் தருக. ஆடினான் இதனுடைய வேர்ச்சொல் என்ன? ஆடு. சரியான அகரவரிசை எழுதுக. சரியான அகரவரிசை. ஸோ இதில் 2ல் கா இருக்குது. ஓகேங்களா? கா தான் ஃபஸ்ட்டு வருங்க. அதெல்லாம் 2ல் கா இருக்குது. ஸோ அடுத்ததில் கோ வந்துடுது. காவுக்கு அப்புறம் கா தான் வரணும். அப்போ இதுதான் சரி. ஆப்ஷன் ஏ தான். காரணம், கானகம், கீற்று, கொண்டை, கோட்டை. அடுத்து 71 அகரவரிசை எழுதுக. ஸோ இதில் நல்லா பாருங்கள் எது ஃபஸ்ட்டு வரும் நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். வா ஃபஸ்ட்டு வரும். அப்போ வகுப்பு, வானம், விழி, வெற்றி, வேள்வி அப்படிங்கிறது சரியானது. அடுத்து 72 அகரவரிசையில் எழுதுக. வணிகம், துறைமுகம், பொருள்கள், முதலீடு. இது அகரவரிசைப்படுத்துக அப்படின்னா ஃபஸ்ட்டு துறைமுகம், பொருள்கள், முதலீடு, வணிகம் அப்படின்னு வரும். அடுத்து 73 கீழ்காணும் சொற்களை அகரவரிசைப்படுத்துக. சுத்தி, சிற்பம், சொட்டு, சங்கு. இதை அகரவரிசைப்படுத்தணும் அப்படின்னா சங்கு, சிற்பம், சுத்தி, சொட்டு அப்படின்னு வரும். 74 விடை வகைகள். கால்பந்து விளையாடுவாயா என்ற வினாவிற்கு கைப்பந்து விளையாடுவேன் என்பது எவ்வகை விடை? ஆன்சர் என்ன? இனமொழி விடை. 75 விடைக்கேற்ற வினாவை தேர்க. மண்ணுஞ்சிலம்பே மணிமேகலை வடிவே. இதற்கான வினா என்ன? இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுவது எது அப்படிங்கிறது தான் இதற்கான வினா. 76 என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று கூறுவது எவ்வகை விடை? வினா எதிர் வினாதல் விடை. 77 எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார். பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார். பிறவினை. 78 எவ்வகை வாக்கியம் அப்படின்னு கண்டெழுதுங்க. வீடு கட்டியாயிற்று. வீடு கட்டியாயிற்று. இது செய்யப்பாட்டு வினை. அடுத்த வினா பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிக. கிரியேட்டர் அப்படின்னா படைப்பாளர். ஆர்டிஸ்ட்னா கலைஞர். கார்ட்டூன் கருத்து படம். கேவ் பெயிண்டிங்ஸ் குகை ஓவியங்கள். குகை ஓவியங்கள். பிற மொழி சொற்களுக்கு இடையான தமிழ் சொல். விஷம். விஷத்துக்குண்டான தமிழ் சொல் நஞ்சு. 81 இலக்கண நெறியிலிருந்து பிறந்து சிதைந்து வழக்கும் சொல். இலக்கண நெறியிலிருந்து பிறந்து சிதைந்து வழங்கும் சொல் குடந்தை. கீழ்கான ஊர் பெயர்களில் தவறான மறுவை எழுதுக. மன்னார். மன்னார்குடிங்கிறாங்க. சரிதான். கோவை கோயம்புத்தூருங்கிறாங்க. சரிதான். அரிவை அரியலூர். கும்பகோணத்துக்கு கும்பைங்கிறாங்க. குடந்தைன்னு வரணும். ஓகேங்களா? சரியான சொல் எது? கோழி என்பதன் இளமை பெயர். கோழி என்பதன் இளமை பெயர் குஞ்சு. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல். நாவாய் என்பதன் சரியான சொல். நாவாய் என்பதன் சரியான சொல் படகு. 85 பொருத்தமான காலத்தை சுட்டுக. மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா என்று பாராட்ட பெற்றவர். இதற்கான காலம் என்ன? இறந்த காலம். ஏன்னா முடிஞ்சு போனது தான் எல்லாமே. 86 பொருத்தமான காலம் அமைத்தல். சரியான இணையை தேர்ந்தெடு. கண்ணன் வந்தான் அப்படிங்கிறது இறந்த காலங்கிறாங்க. அப்போ இதுதான் சரி. ஏன்னா கண்ணன் வந்துட்டான் அப்படிங்கிறது இறந்த காலம். கண்ணன் வருவான் அப்படிங்கிறாங்க. அது நிகழ்காலங்கிறாங்க. தப்பு. அது எதிர்காலம். கண்ணன் வருகிறான் அப்படிங்கிறது எதிர்காலங்கிறாங்க. அது நிகழ்காலம். கண்ணன் வருகின்றான் அப்படிங்கிறது நிகழ்காலத்தில் தான் வரணும். அடுத்தது எல்லாமே தப்பாக இருக்காங்க. ஆப்ஷன் ஏ மட்டும் சரி.
87 பாருங்கள், சரியான மரபு தொடர்களை தெரிவு செய்க. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வேய்ந்தனர் அப்படின்னு வரணும். இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வேய்ந்தனர். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. கவிழும். அடைப்புக்குள் உள்ள சொல்ல தகுந்த இடத்துல சேர்க்கணும். கவிழும். சேலை பூவினில் வண்டினும் கவிழும். வண்டினும் கவிழும். 89 இருபொருள் தருக. இணையை தேர்ந்தெடுக அப்படிங்கிறாங்க. நகை. இதற்கான இருபொருள் என்ன? புன்னகை, பொன்னகையை குறிக்கும். 90 இருபொருள் தரும் இணையை தேர்ந்தெடு. செய். செயலை செய், வயல் நிலம். புரியுதுங்களா? இதற்கான இருபொருள் தரும் இணை இது. 91 லெக்சிகன். லெக்சிகன் இதற்குண்டான கலைச்சொல் என்ன அப்படின்னா பேரகராதி. அடுத்ததும் கலைச்சொல் தான். மோரல் அப்படின்னா என்ன? மோரல் அப்படின்னா உங்களுக்கு நீதி, மாரல் அப்படின்னு சொல்லுவாங்க. கைடன்ஸ் அப்படின்னா வழிகாட்டுதல். டிசிப்ளின். டிசிப்ளின்னா ஒழுக்கம். சைல்டு லேபர்னா குழந்தை தொழிலாளர். மரபு பிழைகள். புலி சரியான சொல்லியது. மரபு பிழைகளில் புலி அப்படின்னா அதோட இளமை பெயர் பழர். பறர். 94 அவசர குடுக்கை சொல்லின் பொருள் என்ன? அவசர குடுக்கை சொல்லின் பொருள் எண்ணி செயல்படாமை. சொற்களின் கூட்டுப்பெயர்கள். கம்பு சரியானது என்ன? கம்பங்கொள்ளை. சரியான தொடரை தேர்ந்தெடு. பின் வருவனவற்றில் தவறான செய்தியை தரும் தொடர் எது? தவறான செய்தி. அரிக்கமேடு அகழ்வாய்வில் ரோமானிய நாணயங்கள் கிடைச்சது. சரியானது தான். புறப்பொருள் வெண்பா மாலை என்னும் இலக்கண நூலில் ஏறுகோள் குறித்து கூறப்பட்டிருக்கு. இதுவும் சரிதான். 8, 10 ஆகிய எண்ணு பெயர்களின் பின் வழி மிகாதுங்கிறாங்க. இது தப்பு. பட்டிமன்றம் பற்றிய குறிப்பு மணிமேகலில் காணப்படுதுங்கிறாங்க. இது சரி. ஆப்ஷன் டி மட்டும் தவறானது. சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுது. வல்லினம் மிகுமிடங்கள் மிகா இடங்கள் அறிந்து பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது சரியான ஒரு தொடர். 98 தேசம் அப்படின்னா நாடு. நெறி வழி. மாசற குற்றமில்லாமல். மேதைகள் அறிஞர்கள். ஒருமைப்பன்மை பிழையை நீக்கி எழுதுக. ஒருமைப்பன்மை பிழையை நீக்கி எழுதுக அப்படின்னா பறவைகள் கண்டம் விட்டு கண்டம் பறக்கின்றன. ஓகேங்களா? இது சரியானது. 100 ஒருமைப்பன்மை பிழை நீக்கி எழுதுக. மாணவர்கள் வியந்து நிற்கின்றனர். ஓகேங்களா? மாணவர்கள் வியந்து நிற்கின்றனர் அப்படிங்கிறது சரியானது. ஆப்ஷன் டி. ஸோ இதோட அந்த 50 வினாக்கள் முடிஞ்சிருச்சு. இதில் எத்தனை கொஷினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் ஆல்ரெடி ஜிகே கொஷின் ஒன்று வந்து ஃபஸ்ட்டில் கேட்டிருப்பேன். அதுக்கு ஆன்சர் தெரிஞ்சாலும் கமெண்ட்ஸாக சொல்லிடுங்க. ஓகேவா? நன்றி, வணக்கம்.